இன்றைக்கு குடும்பங்களில் கூட பாருங்களேன், குடும்பங்களில் கூட இந்த கரெக்ஷன் எந்த பிள்ளையும் விரும்புவதில்லை. இன்னைக்கு பெற்றோர் சொல்றாங்க, இதை செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய்யாதே. ஆனா யாரும் அதை கேட்கறது இல்லை. அதுல இன்னொரு பெரிய பிரச்சனை, இன்றைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. இதை செய்யாத, இதை பண்ணாத. எல்லாரும் சொல்ற வார்த்தை, வளரும் போது அவனை மாறி விடுவான். எப்படி மாறுவான்? ஐந்தில் விளையாது, ஐம்பதிலே விளையாது. இன்றைய பெற்றோர் அதை சொல்லிக் கொடுக்க தவறுறாங்க. எனவேதான் திருமறை சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 22:6 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீ நடத்து, அதனுடைய பொறுப்பு. அவன் விடாதிருப்பான். அப்படியானால் என்றைக்கு பொறுப்பை தட்டி கழிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கை சரி கெட்டு போயிடும். நடத்து, ஊழியனே நடத்து, என் போதகனே நீ நடத்து. நீங்க ரொம்ப கடினமான ஒன்று, அதில் சலிப்பு ஏற்படுகிறது. நம்ம எவ்வளோ சொல்றோம், ஆராதனையில ஆரத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, வேத பாடத்துக்கு வாங்க, ஊழியங்களுக்கு வாங்க. they never recognize that, they never respond. அது சட்டை பண்றதில்லை. ஆனால் நடத்துங்கள். ஒரு நாள் வரும், நிச்சயமாய் அன்பானவளே, அவன் வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை செய்யும். என்னுடைய செய்தி என்னவென்றால், பெற்றோர்களே, இதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பிள்ளைகளுக்கும். இப்பொழுது நினை, வாலிபத்தில் தீங்கு நாட்கள் வரும். எவரிபடிஸ் லைஃப், காலச்சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கும். இளமை என்னைக்கு இருக்காது. இளமை மாறும், முதுமை வரும், ஆரோக்கியம் மாறும், வாழ்வு மாறும், செழிப்பு மாறும், எல்லாம் மாறும். ஆனால் மாறாத ஒருவர் கர்த்தர். உங்களை விட எனக்கு எல்லாம் தெரியும், தேவனை விட எனக்கு நல்லா தெரியும் எல்லாமே. they say, அப்படி நினைக்கிறாங்க. they think they know better than God, they think they know better than you. நீங்க விசுவாசம் அப்படி நினைக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர், நீங்க உங்களை ஒன்றும் சொல்ல வேணாம், வந்தீங்க பிரசங்கம் மட்டும் போங்க. அன்பானவர்களே, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் வீழ்ச்சியை குறிக்கிறது. கவனிங்கள், அதாவது அவர்கள் விதைக்க வேண்டியவர்களை விதைப்பதில்லை, விதைக்கக்கூடாதை விதைக்கிறார்கள். என் வார்த்தையை கவனிக்க வேண்டும். அதாவது எதை விதைக்க வேண்டுமோ அதை விதைப்பதில்லை, எதை விதைக்க கூடாதோ அதை விதைக்கிறார்கள். ஓசியாவில் போட்டிருக்குது, அவள் காற்றை விதைக்கிறார்கள். அவருடைய அறுவடை மோசமானது. இன்றைக்கு குடும்பங்களை, ஊழியங்களை கூட விதைக்க வேண்டும் விதைப்பதில்லை, விதைக்கக்கூடாது விதைக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உடைய ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. வாட் யூ ஆர் சோயிங். சின்ன கேள்வி, இட் இஸ் எ வைல்ட் ஆர் இஸ் இட் ஃப்ரூட்ஃபுல்? நீ விதைக்கிற விதை கனி உள்ளதா, அளவிட்டால் கேடுபாடு உள்ளதா? சற்று யோசித்து பாருங்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, இன்றைக்கு குடும்பங்களில் கூட பாருங்களேன், குடும்பங்களில் கூட இந்த கரெக்ஷன் எந்த பிள்ளையும் விரும்புவதில்லை. இன்னைக்கு பெற்றோர் சொல்றாங்க, இதை செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய்யாதே. ஆனா யாரும் அதை கேட்கறது இல்லை. அதுல இன்னொரு பெரிய பிரச்சனை, இன்றைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. இதை செய்யாத, இதை பண்ணாத. எல்லாரும் சொல்ற வார்த்தை, வளரும் போது அவனை மாறி விடுவான். எப்படி மாறுவான்? ஐந்தில் விளையாது, ஐம்பதிலே விளையாது. இன்றைய பெற்றோர் அதை சொல்லிக் கொடுக்க தவறுறாங்க. எனவேதான் திருமறை சொல்லுகிறது, பிரசங்கின் புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம் 22:6 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீ நடத்து, அதனுடைய பொறுப்பு. அவன் விடாதிருப்பான். அப்படியானால் என்றைக்கு பொறுப்பை தட்டி கழிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கை சரி கெட்டு போயிடும். நடத்து, ஊழியனே நடத்து, என் போதகனே நீ நடத்து. நீங்க ரொம்ப கடினமான ஒன்று, அதில் சலிப்பு ஏற்படுகிறது. இப்போ நம்ம எவ்வளோ சொல்றோம், ஆராதனையில ஆரத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, வேத பாடத்துக்கு வாங்க, ஊழியங்களுக்கு வாங்க. they never recognize that, they never respond. அது சட்டை பண்றதில்லை. ஆனால் நடத்துங்கள். ஒரு நாள் வரும், நிச்சயமாய் அன்பானவளே, அவன் வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை செய்யும். என்னுடைய செய்தி என்னவென்றால், பெற்றோர்களே, இதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பிள்ளைகளுக்கும். இப்பொழுது நினை, வாலிபத்தில் தீங்கு நாட்கள் வரும். எவரிபடிஸ் லைஃப், காலச்சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கும். இளமை என்னைக்கு இருக்காது. இளமை மாறும், முதுமை வரும்,
ஆரோக்கியம் மாறும், வாழ்வு மாறும், செழிப்பு மாறும், எல்லாம் மாறும். ஆனால் மாறாத ஒருவர் கர்த்தர். அது வராதற்கு முன்னே அந்த வார்த்தை சொல்கிறது 1 தீமோத்தேயு 4:12, 4:12, நீ மாதிரியாயிரு. நான் சொல்ல வந்த கருத்து, என் பெற்றோர்களை ட்ரெயின் யுவர் சில்ட்ரன், உன் பிள்ளைகளை இப்பொழுதே இந்த இப்படிப்பட்ட பழக்கத்தில் பழக்குங்க. ரொம்ப கொடுமை. சண்டே ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிறதில்ல, கேட்டால் படிப்பு பாடம். ட்ரெயின் யுவர் சில்ட்ரன், ரைட். வாலிப பிள்ளைகளே, இப்பொழுதே ஆண்டவருக்கு முதலிடம் தாங்க. ஏன் தெரியுமா? இல்லாவிட்டால் அந்த கூட்டம் உங்களை கேப்சர் பண்ணிடும். எந்த கூட்டம் தெரியுமா? திரளான கூட்டம். இல்லையேல் நீங்கள் தீமை செய்ய நீங்கள் பழகி போகுவீர்கள். இப்பொழுது இளம்பிராயத்திலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சபை, அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதாவது இன்றைக்கு அந்த தீமை உங்கள் ஆட்கொள்வதற்கு முன்பதாகவே தேவனோடு தேவ சமூகத்தை அதிகமாய் தேடுங்கள். வாலிபத்தினுடைய இச்சை, வாலிபத்தினுடைய கவர்ச்சி. 1 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி, அதில் ஒரு போட்டுறது, சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வரோடு கூட. சின்ன கேள்வி, நீங்கள் பின்பற்றுறீங்களே, அவங்க சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்றாங்களா? ஆதாயத்துக்காக, இழிவான ஒன்றுக்காக, அழிந்து போகிற பொண்ணுக்காக, பொருளுக்காக, புகழுக்காக? இன்னைக்கு எல்லா ஊழியர்களுமே ஏதோ ஒரு கட்சியில அங்கத்தினா இருக்கிறாங்க, பாதுகாப்புக்காக. அது தேவையில்லை. கர்த்தரை நம்முடைய பாதுகாப்பு. அது ஏதோ ஒரு கட்சி இணைத்து இருக்கிறார்கள், அது வேண்டாம். தேவன் உங்களை எதற்கென்று அழைத்தால் அதை மட்டும் செய்யுங்க. அது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தொழுது கொள்ளுரோடு கூட. நீங்க யாரோட இருக்கிறீங்க? கர்த்தரை தொழுது கொள்ளுற மக்களோடு தான் இருக்கிறீங்களா? அதில் போட்டிருக்குது அந்த வார்த்தை, நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நான் சொல்ல வந்த வார்த்தை, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். ஒரு துக்கமான விஷயம், இன்றைக்கு இந்த ரெவரண்ட் டாக்டர் பிஷப்லாம் சொல்றாங்க, ஒரு சரியான ஜெபிக்க கூட தெரியாத ஒரு நிலைமை. அது குற்றப்படுத்த விரும்பல, அது பழக்கம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுரோடு நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் உடையவர்களோடு கூட உடைய பழக்கம் இருக்கட்டும். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நீதியும் விசுவாசமும் அன்பும் சமாதானமும் சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். அதாவது அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆராதிக்க நேரம் இருக்காது, ஜெபிக்க நேரம் இருக்காது, வேதம் வாசிக்க நேரம் இருக்காது. தேர் பிஸி. ஏன்னா ஒரு திரள் கூட்டம் எப்பவுமே இருக்குதே, தூங்குற நேரத்தை தவிர திரள் கூட்டம் பின்னாலே போகுது, ஊழியக்காரர்களே போறாங்க. வேண்டாம். அப்படி போகும்போது யூ ஃபாலோ தி ஈவல், நித்தியமை பின்பற்றுகிறாய். ஏத்தான் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அதாவது தவறான உபதேசம் பின்பற்ற ஏராளம். இன்னைக்கு இப்போ தவறான உபதேசம், செழிப்பு, கிருபை, வாழ்வாய், வளருவாய், மரித்தோரை உயிர்த்தோடிகள் நீ எழுந்திருக்கப்படுவாய், இது உண்மைதான். ஆனா அதுதான் எனக்கு விரும்புறாங்க இன்னைக்கு. டோன்ட் ஃபாலோ த ஈச்சிங் டாக்டரின். செவித்தன உள்ள இதை பின்பற்ற வேண்டாம். சத்தியத்தை பின்பற்றுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்க. சத்தியத்தோடு இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்ல வந்த வார்த்தை, நீங்கள் ஒரு நபரை பின்பற்ற வேண்டாம், ஒரு கொள்கையை பின்பற்ற வேண்டாம். இந்த தேசத்துல புதிய புதிய கொள்கைகள் வருகிறது. ஒரு காலத்துல ஸ்லேன் இன் தி ஸ்பிரிட் அப்படியே மணிக்கணக்காக படுத்திருக்குது. நான் அமெரிக்காவில் அப்படி இருந்திருக்கிறேன். அப்புறம் லாவிங் ஸ்பிரிட் சிரிச்சினே இருக்கணும். அவருக்கு ஒரு நாளைக்கு முன்னால் இந்த வாந்தி எடுக்கிறது, அது ஒரு கொள்கை இருந்தது 80களிலே 90களிலே. அதான் இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு செழிப்பின் உபதேசம், கிருபையின் உபதேசம். அவங்களுக்கு செய்த பாவத்தை மன்னிப்பார், செய்ய போற பாவத்தை மன்னிப்பார். ஹைப்பர் கிரேஸ், இதெல்லாம் அதுதான் இன்னைக்கு ஜனம் ரொம்ப பின்பற்றுறாங்க. பி கேர்ஃபுல் அபவுட் தட். திரும்ப சொல்லுகிறேன், அவரை மட்டும் பின்பற்றுங்கள். யோவான் 15:14, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீரானால் என் சிநேகிதர் இருப்பீர்கள். முதலாவது, அன்பாயிருந்தால் கை கொள்ளுவீர்கள்.
இரண்டாவது, கற்பிக்கிற யாவையும் செய்தால் சிநேகிதராயிருப்பீர்கள். கவனியுங்கள், அன்பாயிருந்தால் கை கொள்ளுவீர்கள், கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்தால் சிநேகிதராயிருப்பீர்கள். யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இன்றைக்கு திரளான ஜனங்கள் போகிறார்கள். விசுவாச வார்த்தை, அது ரெண்டு காரியம் இருக்குது. அதை பேசுகிறவரும் செழிப்பா இருக்கிறார், கேட்கிற செழிப்பா இருக்கிறான்னு தெரியல, பேசுற செழிப்பா இருக்கிறார். ஆனால் என்ன, காலங்கள் பதில் சொல்லும். அதில் வார்த்தை இருக்கிறது, நான் சொன்ன வசனமே கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அதாவது நீங்கள் ஆத்துமாவை கொள்ள வல்லவளாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளவளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது சம்பந்தம் எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் நான் சொல்ல வந்த அந்த குறிப்பு என்னவென்றால், டோன்ட் ஃபாலோ எனி மேன், டோன்ட் ஃபாலோ எனி டாக்டரின், டோன்ட் ஃபாலோ லீடர். ஒரு தனிநபரை பின்பற்ற வேண்டாம். வார்த்தையை பாருங்கள், வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையை பார்க்காதவனுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. ஆண்டவர் சொன்னார் யோவான் 18:8, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என சொல்ல வந்த வார்த்தை. கவனிங்கள், நீங்கள் பேசுகிற வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்பது உலகம் அறிய வேண்டும். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒரு சின்ன கேள்வி, இன்றைக்கு இந்த மேடையில பேசப்பட்டதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தானா? சுயம், கட்டுக்கதை, அறிவு சார்ந்தது, அனுபவங்கள் சார்ந்தது நான் சொல்ல முடியும். இது தேவன் தந்த வார்த்தை. ஒரு செய்தியை நான் ஒரு வசனத்தை படிக்கும் போது அது எனக்குள்ளே ஊறி அசை போட்டு அதை நான் ருசித்து சுவைத்து அப்புறம் நான் பேசுறேன். நான் ருசி பார்க்காத ஒன்றை நான் பேசுவதில்லை. எனக்கு நான் கேட்டுக்கொள்ளுவேன், இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும். அதை நான் ருசித்து அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நான் மக்களோடு பேசுகிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற அன்றாட நிகழ்வு. எனவே என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற வார்த்தை சொல்றீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் கிரியை செய்வார், வசனத்தை உறுதிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், மார்க் 16:20, கிரியை நடப்பிப்பார், வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை மட்டும் பேசுங்க. அடுத்த குறிப்பு, டோன்ட் ஃபாலோ எ மேன் இஸ் வெரி பாப்புலர். அவர் பிரபலமாக இருக்கிறார் என்பதற்காக அவரை பின்பற்ற வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் ஃபாலோ எ டினாமினேஷன் விச் இஸ் வெரி பாப்புலர். அவர் பிரபலமாக இருக்கிறார், இருக்கட்டும், அந்த பிரபலத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கவனிங்கள், நம்முடைய பிரபலம் ஆண்டவர் மட்டும்தான். அவர் கூட்டம் போது தவறு அல்ல. டோன்ட் ஃபாலோ எ மேன் இஸ் வெரி பாப்புலர். இன்றைக்கு ஒரு கொள்கை பாப்புலர் ஆயிடுது. எவரிபடி அடாப்டட், எவரிபடி ஃபாலோ இல்லை. உங்களுக்கு என்ன தேவன் கற்றுக் கொடுத்தாரோ அதை மட்டும் செய்யுங்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தை எபிரேயர் 2:3 முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே அது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த வார்த்தை கவனிங்க, மனுஷன் மூலமா கேட்காதீங்க. கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அது உறுதியாக்கப்படுகிறது. நீங்க ஒரு செய்தி பேசுறீங்களே, அது உறுதியாக்கப்பட்ட செய்தி தானா? ஒரு செய்தி சொல்றீங்களே, அது உறுதியாக்கப்பட்டதானா? என்னுடைய வார்த்தை, ஃபாலோ அப்பாசல்ஸ். வேதத்தினுடைய கதாபாத்திரங்களை பின்பற்றுங்கள், மனிதர்களை அல்ல. ஏனென்றால் அவர்கள்தான் நம்முடைய முன்னோடி. 1 கொரிந்தியர் 14:37, ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவனாவது என்று எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். திரும்ப படிக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க தீர்க்கதரிசி, ஆவி பெற்றவன், எல்லாரும் கீழே போட்டு டைட்டில் போட்டுக்கிறாங்க. ஆனால் கவனியுங்கள், அதை உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறதா என்று பார்க்கலாம். நான் தீர்க்கத்து நானே சொல்ல முக்கியம் இல்லை, அதை உலகம் ஏற்றுக்கணும். ஏனென்றால் அன்பானவர்களே, அந்த
தேவன் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். முடிவாக, வார்த்தையை உங்களை இன்பங்களுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டாம். டோன்ட் ஃபாலோ த வேர்ட் ஃபார் த ப்ளஷர். இன்றைக்கு இன்பங்களுக்காக வார்த்தையை பேசுகிறவர்கள் இன்னைக்கு பார்க்கலாமே. கைத்தட்டல், இன்பமா பேசினா கைத்தட்டுறாங்க, ஆனா கரெக்ஷன் பண்ண யாரும் கைத்தட்டுறதில்லை. இன்பமா பேசினா நீ ஒரு சின்ன ஏசு, நீ ஒரு குட்டி ஏசு, உங்க வீடு ஒரு குட்டி பரலோகம், அப்படிதான். அது உண்மைதான். அதை சொல்லும்போது அது அவளை பரவசப்படுத்துகிறது. இன்றைக்கு பரவசப்படுத்துகிற செய்திகள் ஏராளம், பரிசுத்தப்படுத்துகிற செய்திகள் மிக குறைவு. பரிசுத்தப்படுத்த செய்தி யாரும் விரும்புவதில்லை. எல்லாரும் இன்னைக்கு பரவச செய்தி தான் விரும்புகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் ஃபாலோ த வேர்ட் ஃபார் பிளஷர் சேக். உங்களுடைய சொந்த இன்பங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டாம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். தேவன் ஒன்றை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லாருமே குடிக்கலாமா, குடிச்சா என்ன தப்பு, டிவி பார்த்தா என்ன தப்பு, சினிமா பார்த்தா என்ன தப்பு, எல்லாமே தப்பு இல்லை. கவனிங்கள், வார்த்தையை உங்கள் சொந்த இன்பங்களுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டாம். நான் சொல்கிற வார்த்தை, அதாவது many follow the word because of the pleasure. நமக்குன்னு சில வசனம் இருக்கு தெரியுமா, இன்பமான வசனங்கள். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாவாய், நீ அப்படி இருப்பாய், நீ பட்டணத்தில் வழியிலும். அதாவது அந்த வசனம் மட்டும் பின்பற்ற வேண்டாம். எச்சரிக்கும் வசனம், நம்மை கண்டிக்கும் வசனம், உணர்த்தும் வசனம், எசேக்கியேல், எரேமியா, வெளிப்படுத்தல், நம்மை கண்டிக்கிற பல வசனங்கள் உண்டு. நீ மனம் திரும்பு, இல்லை என்றால் உன் விளக்கத்தன்னை உன்னிடத்தில் எடுத்து போடுவேன். அப்படிப்பட்ட வசனங்களை கவனிங்க. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் அதாவது ஒரு போதை மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த கிரேஸ், இந்த ப்ராஸ்பரிட்டி, ஒரு மயக்கம், இன்டாக்சிகேஷன், அதாவது அதுதான் விரும்புகிறாங்க. தொலைக்காட்சியில் அதுதான் அடிக்கடி வருது. இல்லை, அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ரோமர் 8:13, மாம்சப்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே நீங்கள் வாழ்ந்தால் பிழைப்பீர்கள். டோன்ட் வாக் அக்கார்டிங் டு யுவர் ஃப்ளஷ். அறிவு சொல்லுவது, அனுபவங்கள் சொல்லுவது இல்லை. திரும்ப திரும்ப நான் சொல்லுகிற வார்த்தை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை அல்ல, அறிவு சொல்லுகிற வாழ்க்கை அல்ல, சொல்லுகிற வாழ்க்கை அல்ல, ஆவியான சொல்லுகிற வாழ்க்கை. எபேசியர் 5:18 எச்சரிப்பின் வார்த்தை. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, அதை யாரும் விரும்பதில்லை. லேவியர் 10:9 நீயும் உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய சொல்றோம், அவர் குடிக்கிறார், இவர் குடிக்கிறார். அந்த நாட்டில் திருமலை சொல்கிறது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அதுக்கு அவங்க நிறைய சொல்றாங்க, லைஃப் சேவர், குளிருக்கு அது ஆரோக்கியம். வேதம் சொல்லுகிறது இதுதான். லேவியர் 10:10 பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் இன்னைக்கு வித்தியாசமே பண்றதில்லை செய்தியில. அன்பான தேவ பிள்ளையே, டோன்ட் ஃபாலோ த கிரவுட். 7:13 மத்தேயு இடுக்கமான வாசல், அதில் பிரவேசியுங்கள். அதில் பிரவேசிக்கும் போது அன்பானவர்களே நித்திய வாழ்வு. இன்னொரு வாசல் இருக்கிறது, விசாலமானது, அதில் அநேகர் பிரவேசிக்கிறார்கள், ஆனால் அதனுடைய முடிவு மரணம். எனவே திரும்ப திரும்ப உங்களை சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் உங்கள் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பாமல் நீங்கள் போனால் உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். மனித கருத்துக்கள் வேண்டாம், தேவனுடைய கருத்துக்களுக்கு முதலிடம் தருங்கள். மனித சிந்தனைக்கு இடம் தர வேண்டாம், தேவ சிந்தனைக்கு இடம் தருங்கள். ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், கவனிங்கள். தீமை செய்கிற மக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், தவறான தீர்மானங்களை எடுக்க வேண்டாம். நீங்கள் வித்தியாசமானவர்கள். கவனிங்கள், எதற்காக அர்ப்பணிக்கப்பட்டீர்களோ அதை மட்டும் செய்யுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் கடந்த கால தவறுகளை யோசிக்க வேண்டாம். கடந்த கால தவறு நிறைய இருக்கலாம், அது புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தீர்மானம். திரும்ப சொல்லுகிறேன், தீமை செய்கிற மக்களை பார்க்க வேண்டாம். 2வது, தவறான தீர்மானம் எடுக்க வேண்டாம். யாரோ சொல்லி இருக்க வேண்டாம், நீங்களாகவே. நீங்கள் தேவனால் வித்தியாசமானவர்கள்,
விலக்கப்பட்டவர்கள், நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். எனவே உங்கள் அர்ப்பணம் மக்களை நோக்கி அல்ல, தேவனை நோக்கி. எனவே திரும்ப சொல்லுகிறேன், அந்த யாத்திராமத்து புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. எனவே தீமை செய்ய, டோன்ட் ஃபாலோ த கிரவுட் டு டூ ஈவில். நன்மை செய்யுங்கள், நன்மை செய்ய பழகுங்கள். நன்மை செய்கிற மக்களோடு கூட வார்த்தையோடும் வசனத்தோடும் தேவனோடும் இணைந்து வாழ்கிற மக்களை பின்பற்றுங்கள். ஒரு பாப்புலர் மேன் வேண்டாம், ஒரு பாப்புலர் செய்தி வேண்டாம், திரள் கூட்டம் வேண்டாம், பணம் வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், இன்பங்களுக்காக வசனம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை திருத்த வசனம். எனவே அறிந்து கொள்ளுவோம், தொடர்ந்து பின்பற்றுவோம். திரள் கூட்டத்தை அல்ல, அழைத்தவரையே நோக்கி பாருங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளராகி நீங்கள் அவரையே நோக்கி பாருங்கள். மக்களை அல்ல, மனித அல்ல, இன்றைக்கு இருக்கிற பிரபலங்களை அல்ல, அவரையே நோக்கி பார்ப்போம். வாழ்வோம், வளருவோம், நித்தியத்திலே அவரோடு ஆளுகை செய்வோம். தேவன் தாம் உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றி. பல நேரங்களிலே we follow the wrong methods, wrong people, wrong ideas. தவறான கொள்கை, தவறான மனிதர்கள், தவறான தீர்மானங்கள். எங்களை மன்னியும். நல்ல ஆவியானவரே, எங்களை செம்மையான பாதையில் நடத்தும். நீர் விரும்பும் நல்வழிகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு சகாயம் பண்ணும். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தீமை அல்ல, நன்மையை பின்பற்ற, வாலிபரானாலும் வயோதிபரானாலும் பெரியவரானாலும் ஊழியர்களானாலும் ஆண்டவரே, திரள் கூட்டத்தை அல்ல, அழைத்தவரையே நோக்கி பார்க்க. சிறு கூட்டமே பயப்படாது. அன்றைக்கு ஆண்டவரே, சிறியவளாக இருக்கலாம், அற்பமானவளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டரோடு வாழ்கிற மக்கள் அவளை பின்பற்ற உதவி செய்யும். இந்த வெளிப்புற தோற்றம், ஆடம்பரம், அலங்காரம் இவைகளுக்கு அல்ல, உமக்கே முன்னுரிமை கொடுக்க எங்களுக்கு சகாயம் பண்ணும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள். மாறுபட்ட கருத்து இருக்குமேயானால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், தவறு இல்லை. டோன்ட் ஃபாலோ த crowd, டோன்ட் ஃபாலோ த பாப்புலர் பீப்புள், டோன்ட் ஃபாலோ த பாப்புலர் டாக்டரின். சத்தியத்துக்கு கேளுங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். சத்தியம் உங்களை உயர்த்தும். ஆமென். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? பாருங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஹalleluya. உங்களை அவர் உயர்த்துவார், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர். நீங்கள் தோற்று போக பிறக்கவில்லை, நீங்கள் வெற்றி பெறுவதற்காகவே கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று சொல்லி அவர் யாரையும் உதறி தள்ளுகிற தெய்வமே அல்ல. தம்மண்டை வருகிற எந்த பாவியும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. தம்மண்டை வருகிற எல்லாரையும் அவர் அணைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை,
தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. பாடுவோமா? இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவர் ஏழைகளின் பலனாயிருக்கிறார். நெருக்கப்படுகிற எளியவருக்கு அவர் திடனாயிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து அவை சரியான வேலையை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கைதட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி வரியை மாத்திரம் சொல்லுவோமா? நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுங்க. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல்
stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.